இந்த மாதிரி வந்து ஐடியா பண்ணி அவர் வந்து இந்த கான்செர்ட் ரெடி பண்ணியிருக்காரு. கடைசியில் எக்கச்சக்கமான கூட்டம். இந்த கூட்டம் வர்றதுக்கான மெயினான ஒரு காரணம் என்னென்னா, முதல்ல ஃப்ரீ சொன்னார் இல்லைங்களா, அந்த ஃப்ரீயாக வந்தவங்கெல்லாம் வந்து வெளியில் நின்றுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து திறந்து உள்ளே வந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஏஆர் ரஹ்மான் சாருடைய கான்சர்ட்லேயே வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்தது. அந்த நடத்தின ஆர்கனைசர்ஸ் பண்ண ஒரு குளறுபடினால அவங்க வந்து நிறைய டிக்கெட்ஸ் விற்றுட்டு ஒரு சின்ன இடத்த தேர்ந்தெடுத்துட்டு நிறைய டிக்கெட் விற்றுட்டாங்க. டிக்கெட் விற்றுட்டு எவ்வளோ பேருக்கு டிக்கெட்டு போகுதோ போட்டோம், அந்த பணம்லாம் நம்ம அடிச்சிக்கலான்ற மாதிரி. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சாருக்கு நல்ல ஒரு பேமெண்ட் கொடுக்கணும். அந்த பேமெண்ட் கொடுத்து மீறது ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து கழுவி ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து மயக்கம் போட்டு விழுந்து கடைசியில் ஏஆர் ரஹ்மான் சாரை வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டார் பகிரங்கமாக. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது தெரிஞ்சும் கூட இவர் வந்து ஸ்ரீலங்காவில் அப்படிலாம் நடக்காதுன்ற மாதிரி, நடந்தாலும் யார் கண்டுக்க போகிறாங்கன்ற மாதிரி இவர் இந்த ப்ரோக்ராமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு குளறுபடி பண்ணி கடைசியில் தமன்னா வந்து ப்ளீஸ் நிறுத்துங்கலாம் கேட்டு, அதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து ப்ளீஸ் நிறுத்துங்க யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம்